கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 7ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 4வது வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உங்களை தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே முதிர் வயது மட்டும் தேவன் இந்த நாட்களிலே நம்மை இப்படியாக நடத்தி வந்த தேவன், அதற்கு பின்பாகவும் நம்மை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு தாய் நம்மை இந்த நாட்களிலே தேற்றுவது போல் நம்மை தேற்றி சுமக்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அப்படியாக நம்மேலே இந்த நாட்களிலே அன்பு வைத்த அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய கலக்கங்கள் மத்தியிலும் தேவன் இந்த நாட்களிலே நம்மை ஏந்தி, நம்மை சுமந்து, நம்மை தப்புவிப்பார் என்பதை இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே பாருங்கள், பிள்ளைகளால், பெற்றோர்களால் இந்த நாட்களிலே பாருங்கள் கைவிடப்பட்ட நிலையிலே, அதாவது இந்த நாட்களில் உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே அநாதிகளாக இந்த நாட்களிலே நீங்கள் இருப்பீர்களா இருந்தால் இந்த வாக்குத்தத்தம் உங்களை நோக்கி இந்த நாட்களிலே வருகிறது. ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று நமக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை இந்த நாட்களிலே நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாட்களிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் தேவனுடைய ஆவியானுடைய கிருபை இந்த நாட்களிலே நிரப்பும் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் தேவன் நம்மை சுமக்கிற தேவன் மட்டுமல்ல, நம்மை ஏந்துகிற தேவன் மட்டுமல்ல, நம்மை இக்கட்டுகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் தப்பி இந்த நாட்களிலே நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அதனாலே அருமை பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது உங்களுக்குள்ளே ஒரு கலக்கம் அல்லது ஒரு திகைப்பு இந்த நாட்களிலே இருக்குமா இருந்தால், என்னுடைய ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எப்படி என்றால், நான் எல்லாவற்றையும் நீக்கி உங்களை தப்புவித்து நடத்த நான் வல்லவராயிருக்கிறார். அதனாலே என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு அறியாதும் எட்டாதுமான காரியங்களை செய்து உங்களை விடுவிக்க நான் வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால் எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். மனுஷன் நம்மை கைவிடலாம், மனுஷன் நம்மை புறக்கணிக்கலாம், மனுஷன் நம்மை தள்ளிவிடலாம். ஆனால் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒருவர் ஒருபோதும் இந்த நாட்களிலே நம்மை தள்ள மாட்டார். ஏனென்றால் அவர் நமக்காகத்தான் கல்வாரியிலே சிலுவை சுமந்தது மட்டுமல்ல, கல்வாரியிலே நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி இந்த நாட்களிலே நம்மை மீட்டு கொண்டார் என்பதை இந்த வாக்குத்தத்தத்தினூடாக அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்ட தேவன் இந்த நாட்களிலே இன்றைக்கும் இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே ஒரு ஆறுதலான வார்த்தையை அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவோமா? அவர் அண்டையிலே இந்த நாட்களிலே திருப்புவோமா? அப்படியானால் நாங்கள் திரும்புகிற வேளையிலே தேவன் நம்மை காத்து நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து தேவன் அண்டையிலே இந்த நாட்களிலே நீங்கள் அவர் அண்டையிலே திரும்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று
இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. அதனாலே அருமை பிள்ளைகளே, அவரங்களை தாங்கும்படியாக அவருடைய கரத்தில் இந்த நாட்களிலே நாங்கள் விழுவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.